நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 15 வசனம். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனின் பாவம் பூர்ணமானவுடன் அவன் மறிக்கின்றார்களா? மறிப்பவர்கள் யாவுமே பாவத்தில் பூர்ணப்பட்டவர்களாகவா? அப்படி இல்லை என்றால் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? இது தேவ பிள்ளைகளுக்குரிய வசனமா? நாம் சிம்சோனை குறித்து தியானிக்கும் போது சிம்சோன் என்பது யார் என்றால், சிம்சோனை கொன்றது யார்? பெலிஸ்தர்களா அல்லது தெலீலாளா? வேறு யார் சிம்சோனை கொன்றது? இச்சம்பவம் யாருமே சிம்சோனை கொல்ல முடியவில்லை. 10,000 வீரர்களால் வந்தாலும் கொல்ல முடியவில்லை அவனை. வெறும் கையால் சிங்கத்தின் வாயை கிழித்தவன் தான் இவன். நகரத்தின் வாசல் காலை தூக்கி கொண்டு 46 மைல் தூரம் நடந்தே வந்தவன். கழுதையின் பச்சைத்தாடி எலும்பினால் பெலிஸ்தரை கொன்று குவித்தவன். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியை யாராலும் கொல்ல முடியாது. சிம்சோனின் பலம் உலகத்துக்குரியது அல்ல, இது தேவனுடைய பலன். சிம்சோன் தனது சாவை தானே தேடிக்கொண்டவன். இந்த எளிய பலம் யாராலும் அழிக்க முடியாது. ஆம், அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் யாராலும் அழிக்க முடியாது. நாம் யாரையும் குறை கூறக்கூடாது. நீங்களே உங்கள் வாழ்க்கையின் சிற்பி. உன்னை தொடுகிறவன் தேவாதி தேவனின் கண்மணியை தொடுகிறான். இப்பேற்பட்ட மிகப்பெரிய ராட்சதன் கோலியாத், அவனால் கூட தாவீதை தொடக்கூட முடியவில்லை. அதேபோல் பார்வோனால் கூட மோசேயை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் மோசேயின் கோபமே அவனை அழித்துவிட்டது. இன்று மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வாயினாலே அழிந்து விடுகிறார்கள். மில்லியன் மக்கள் பாலியல் என்ற சோதனையில் வீழ்ந்து மறித்து விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் தோல்வியின் காரணங்களை வெளியே போய் தேட வேண்டாம். ஆதாம் முதலே நாம் யாவருக்கும் பாவ விதை போடப்பட்டு விட்டது. உங்கள் சத்துரு அவனும் இவனும் அல்ல. உங்கள் கீழ் தீய பழக்கமே மற்றவர்களை குறை கூற வேண்டாம். அவற்றை நாம் திருத்திக் கொள்வோம். ஆமேன். God bless you.